வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலில் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவல்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி டே 8 5/3/2025 இன்றைக்கி டேட் படி எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து பேலன்ஸ் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் ஸ்பெஷல் கோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச்பி எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் ஆகிருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் மட்டும் தான் இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரீட் பண்ண போகிறேன். கம்யூனிட்டி வைஸாக இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு நாளையோட வந்து 6ஆம் தேதி டே 9ஓட உங்களுக்கு என்ன ஆகுது, கவுன்சிலிங் வந்து டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கே வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 10ஆம் தேதி வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு வருஷக்கணக்காக 2 வருஷமா 1.5 வருஷமா இல்லை 3 வருஷமா இப்படி கூடி நம்ம படிச்சிருந்தது நம்மளோட கடைசி நேரம் வந்து இந்த 9 நாள்லேயே நம்மளோட ரிசல்ட் வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ இப்போ எந்த அளவுக்கு இனி போஸ்டிங் கிடைக்காதவங்களாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுல என்னென்ன தப்பு பண்ணோம், அதில் எப்படி மாற்றிக்கிறணும் அப்படிங்கிறதுல புரிஞ்சுக்கிட்டு மாற்றிட்டு படிக்க ஆரம்பிங்க. சரி வாங்க, இன்றைக்கி வந்து கம்யூனிட்டி வைஸாக வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரலில் வந்து 0 ஆயிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 0 தான். ஸோ இதில் வேகன்சி இருக்கிறது மட்டும் பார்ப்போம். நாளைக்கு வந்து கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இது யூஸ் ஆகும். ஸோ ஜென்ரல் 10 எக்ஸ் சர்வீஸ்மேனில் 17, அது போக ஜென்ரல் 10ல் மற்ற எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து ஃபில் ஆகி 0வில் இருக்குது. அடுத்து வந்து ஜென்ரல் 10 உமன் பிளைண்டில் வந்து ஒன்று இருக்குது. அடுத்து பிசி கம்யூனிட்டி பார்ப்போம். பிசி கம்யூனிட்டியில் பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 8 இருக்குது. ஸோ பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 7 இருக்குது. ஸோ இன்றைக்குமே எடுத்திருக்காங்க. எடுத்தது போக உள்ள பேலன்ஸ் வேகன்சி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பிசி ஜென்ரல் முழுதாவில் 39 வேகன்சி வந்து இருக்குது. இன்றைக்கி ஒன்று தான் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் எக்ஸ் சர்வீஸ்மேனில் 12 பேலன்ஸ் இருக்குது. எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 2 பேலன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து எம்பிசி ஜென்ரல் முழுதாவில் வந்து 3 போஸ்டிங் இருக்குது. ஸோ அடுத்து எம்பிசி உமன் முழுதாவில் 2 போஸ்டிங் இருக்குது. பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேனில் 4 இருக்குது. பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஸோ அடுத்து வந்து பிசிஎம் டிஸ்ட்ரிக்ட் விடோ கூடிய 5 போஸ்டிங் கூட இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலில் 0. அடுத்து வந்து எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்திங்கனாக்கா அதில் 2 போஸ்டிங் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிளைண்டில் வந்து மற்ற எதுலேயுமே இல்லை. ஸோ அது போக எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம்மில் மட்டும் 8 போஸ்டிங் வந்திருக்கு. எஸ்சி ஜென்ரல் மற்ற எல்லா கேட்டகரி இதில் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதில் எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 14 இருக்குது. எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது. எஸ்சி ஜென்ரல் முழுதாவில் வந்து 1 இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. எஸ்டி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் 2 இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் ஓரளவுக்கு பேலன்ஸ் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் விடோ கோட்டாவும் சரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவும் சரி, இல்லை பிஹெச்பி கோட்டாவும் சரி, எல்லாமே வந்து என்ன இருக்குது, ஃபில் ஆகிட்டு பேலன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ 2407 போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2270 டே இன்றைக்கி 8 வரையும் உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து 137 மட்டும் தான் இருக்குது. நாளைக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் ப்ளஸ் வந்து டிடபிள்யூவில் போகிறவங்க அவங்க கம்யூனிட்டிக்கு நேரம் இருக்கிறது மட்டும் அவங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா போஸ்ட் கோடு 3307ல் வந்து 3 போஸ்டிங் 2 ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 1 இருக்குது. அதுவுமே எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து போஸ்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா 3516, இதில் வந்து மொத்தம் 8 போஸ்டிங்கில் 7 ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 1 இருக்குது. அந்த ஒன்று எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா போஸ்ட் கோடு 3509ல் வந்து 3ல் 2 ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 1 இருக்குது. அதுவும் எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம். ஸோ எஸ்சிஏ கோட்டாலும் நாளைக்கு போகிறவங்களுக்கு இந்த வேகன்சிலாம் வந்து இருக்கும் அப்படியே. அடுத்து 3533, 3490, 3491, 3492. ஸோ இதில் வந்து 11ல் 9 ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 2 இருக்குது. அந்த ரெண்டுமே எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் விடோ உமன் கோட்டாவில் சார் டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 2 போஸ்டிங் வந்து அப்படியே இருக்குது. சரி ஓகே, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 9ல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு ஃபில் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருந்தால் போடுவாங்க. இல்லை பேலன்ஸ் இல்லை அப்படின்னாக்கா பேலன்ஸ் இல்லைனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் 0 ஆக்கி நம்மளுக்கு வந்து லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் பேலன்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா அதை வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து அவங்க என்னது ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு போகிறதும் இல்லை வேறு என்ன முடிவு பண்ணுறது எல்லாங்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சியோட கமிஷனோட முடிவு பொறுத்தது. ஸோ இதில் வந்து நம்ம இப்படி செய்வாங்க அப்படி செய்வாங்கன்னு யாரும் அசம்ஷனில் சொல்லி இந்த ஃபேஸ் கவுன்சிலிங் வரும் அந்த ஃபேஸ் கவுன்சிலிங் வரலாம் சொல்லி யாரையும் வந்து என்ன எதிர்பார்க்க விடலை. மேக்ஸிமம் ஃபில் ஆகாத போஸ்டிங் மட்டும்தான் ஃபேஸ் டூ கவுன்சிலிங் வைப்பாங்க. ஓரளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் விடோ எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் ஃபில் ஆகிட்டே தான் வருது. நாளைக்கு ஒரு நாளில் தெரிஞ்சிடும். நிறைய போஸ்டிங் ஃபில் ஆகாமல் பேலன்ஸ் இருக்கிற பட்சத்தில் ஃபேஸ் டூ கவுன்சிலிங்லாம் வரும். ரொம்ப ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே 1 2 இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த வருஷத்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்குருவோம். இதையே நினச்சிட்டே இருக்காமல் அடுத்து ஃபுல்லும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஸ்டெனோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த 3 நாள்லேயே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சு போயிடும். ஸோ படிக்க ஆரம்பிங்க. 7ஆம் மாதம் பரீட்சை வருது. இனி அடுத்த ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஜெக்டில் எக்ஸாமில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஸோ இருக்கிறதுலேயே வந்து அதிகமாக போட்டியிடக்கூடியது மற்ற எக்ஸாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா
சில பேருக்கு குரூப் 1 டார்கெட்டாக இருக்கும், குரூப் 2 டார்கெட்டாக இருக்கும். ஆனா எல்லாருமே எது படிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த குரூப் 4 வந்து அட்டெண்ட் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு போஸ்டிங் கிடைச்சிட்டாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் கூட நம்ம கன்டின்யூ பண்ணிக்கிறோன்ற மாரி தான் பண்ணுவாங்க. அதனால குரூப் 4 வந்து எழுதுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா தான் இருக்கும். போஸ்டிங் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து குரூப் 1, குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட இதில் போஸ்ட் கிடைச்சா கூட எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கன்டின்யூ பண்ணுவாங்க. ஸோ அதனால போட்டி வந்து அதிகமா இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4 மட்டும் தான். அடுத்து குரூப் 2ல போகையில குரூப் 4ல இருக்கவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு எழுதுறதுக்கு கொஞ்சம் பின் வாங்குவாங்க. குரூப் 1 எழுதுறதுக்கு கொஞ்சம் பின் வாங்குவாங்க. ஸோ அதனால குரூப் 4ல இருக்கிற போட்டி தான் வந்து ரொம்ப அதிகம். அந்த காம்படிஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களோட டைமையும், உங்களோட ஷெட்யூலையும் அமைச்சுக்கிட்டு நல்லா படிங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. நாளைக்கு வந்து 9த் டேல என்ன பேலன்ஸ் வேகன்சி இருக்குங்கிறதோட வீடியோவோட பார்ப்போம்.